வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் சொல்ல போகிறேன். என்னென்னு சொல்லிடுங்களா? நன் அதர் தேன் டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை. அதாவது புளியோதரை இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டெம்பிளில் வந்து இந்த அரைச்சி இந்த மசாலாலாம் வந்து அரைச்சி செய்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு, இது வந்து எள்ளு, இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், தனியா, நார்மல் காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி, கறிவேப்பிலை, இது எல்லாமே நம்ம ட்ரையாக வறுத்து அரைச்சிக்க போகிறோம். புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து நம்ம நல்லா அந்த கொட்டை எல்லாம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த பேசிக் மசாலா இந்த புளியோ குழம்பை வந்து புளியோதரையை வந்து இந்த புளிக்காய்ச்சலை டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பேசிக் மசாலா தான். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயை எடுத்து வச்சாச்சு. கடாயில் வந்து இந்த எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம் ட்ரையாக. இது எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புளிக்குழம்புக்கு நான் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இந்த ட்ரை மசாலா சொன்ன பார்த்தீங்களா, எல்லாமே வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து ட்ரையாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கடாயை ரெடி ஆகிட்டுருக்கு. கடாயில் வெந்தயம் போட்டாச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இந்த கறிவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகா, இதையும் நம்ம நல்லா சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா காரம் இறங்கும். காரசாரமாக சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இது ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா இது நல்லா கொதித்து இந்த அளவு சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வரும்போது இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஆகும். 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றும்போது இங்கேருந்து இது குழம்பு இப்போ ஆல்மோஸ்ட் 1 இன்ச்சுக்கு குறைஞ்சிடுச்சு பார்த்திங்களா? அதுதான் சுண்டுறதுன்றது, சுண்டி வர்றது. எண்ணெயும் மேலே விட்டுருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணிடலாம். பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பவுடர் போட்டோடனே குழம்போட கலரே மாறிடுச்சு பார்த்திங்களா? இப்போ இன்னும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை சுருளை கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு திரும்ப 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு எண்ணெய்லாம் மேலே வந்த உடனே எடுத்துடலாம். இது ஒரு வாரம் 10 நாள் கூட கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான டெம்பிள் ஸ்டைல் புளிக்காய்ச்சல் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா எவ்வளோ திக்காக இருக்குது. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.